தந்தூரி வகைகள். முகலாய மன்னர்கள் நமக்கு தந்த அரிய வகை உணவு இது. நம்ம சாப்பிடுற தந்தூரி சும்மா ஒத்த கோழி தந்தூரி. ஆனா நான் இப்போ சொல்ல போறது பல்லடுக்கு தந்தூரி. ஒரு உண்மையான தந்தூரியின் செயல்முறையே ஒரு கதை போலத்தான் இருக்கும். கேட்க நீங்க ரெடியா? அடுக்கி சொல்ல இதோ நான் ரெடி. முதல்ல நெருப்புல வாட்டின சிட்டுக்குருவிய தோல் உரிப்பாங்க. அந்த சிட்டுக்குருவிய அதே மாதிரி வாட்டி தோல் உரிச்ச காடைக்குள்ள வச்சு வாட்டுவாங்க. அப்படி வாட்டின காடைய தோல் உரிச்ச காட்டு கோழிக்குள்ள வச்சு வாட்டுவாங்க. அந்த காட்டு கோழிய சேவலுக்குள்ள வச்சு வாட்டுவாங்க. வாட்டின சேவலை அதே மாதிரி வாட்டி தோல் உரிச்ச மயிலுக்குள்ள வச்சு அதையும் வாட்டுவாங்க. அதோட விட மாட்டாங்க. வாட்டின அந்த மயில முழு ஆட்டை தோல் உரிச்சு மசாலா தடவி அதுக்குள்ள வச்சு இன்னொன்னும் வாட்டிக்கிட்டே இருப்பாங்க நெருப்புல. அப்படி வாட்டுன்னு வாட்டி கடைசியா வாட்டின அந்த ஆட்டை கோலாகலமா தின்னு விடுவாங்களா? அதான் இல்ல. இன்னும் அதை என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த வாட்டின ஆட்டை ஏற்கனவே தோல் உரிச்சு வாட்டி வச்சிருக்கிற ஒரு முழு ஒட்டகத்துக்குள்ள வயிற்ற கிழிச்சு அதுக்குள்ள தினுசா மசாலா தடவி தேய்ப்பாங்க. அந்த ஒட்டகத்தை, எந்த ஒட்டகத்தை? அதாங்க வாட்டின சிட்டுக்குருவி, காடை, காட்டுக்கோழி, சேவல், மயில், முழு ஆடு இவை எல்லாத்தையும் உள்ளடக்கின அந்த ஒட்டகத்தை ஒரு பெரிய பள்ளத்து நெருப்பு கங்களை காட்டுன்னு காட்டி வாட்டுன்னு வாட்டி எடுப்பாங்க. அந்த ஒட்டகத்தை பொது வழியில வைப்பாங்க. சமமா சரிசமமா சமபந்தியா சுத்தி வர உட்கார்ந்து கோலாகலமா கூடி கொண்டாடி சர்வகாசமா சாவகாசமா சாப்பிடுவாங்க. எப்படி இந்த முகலாய மன்னர்களின் பல்லடுக்கு தந்தூரி வகைமை? இதுதான் வக்கனையா சமைச்சு சாப்பிடுறதோ? பாருங்க இந்த மனுஷ பயல்களை. ஒட்டகத்தை விட மாட்டானுங்க, பாவம் சிட்டுக்குருவியையும் விட மாட்டானுங்க. பல்லடுக்கு பல சைஸ் அசைவ உயிரினங்களின் அசையா மாறான ஊர்வலங்களை சுற்றித்தான் இந்த மனித கூடுகைகளின் கொண்டாட்ட கோலாகல திருவிழா கோலங்கள் எல்லாமே. ஆச்சரியமா இல்ல? ஒருத்தர் முன்னேறத பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்படுறோம்னா அது கோயில் பிரசாத வரிசையில மட்டும்தான். இப்படி ஒரு புலம்பல். பிரியாணி வேணும்னா கூட உடனே சமைச்சிடலாம். ஆனா இந்த பழைய சோறு வேணும்னா தான் ஒரு நாள் காத்து கிடக்க வேண்டி இருக்கு. இதுதான் வாழ்க்கை. பிறப்பு ஒரு